மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பட்ஜெட் அதிக நேரம் பேசக்கூடாது. நம்ம 2003 பட்ஜெட்டையும் பேச 1.25 மணி நேரம் பேசியாச்சு. அதே போல் அதனுடைய பதில் உரையும் அளித்தாச்சு. ஆக மீண்டும் அதனுடைய காலத்தை கடப்பது நாகரிகமல்ல. இருந்தாலும் இந்த ஆட்சியுடைய சாதனைகளை இங்கே நமக்கு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். அதில் எதிர்கட்சியை சார்ந்தவரை குறை சொல்லணுமே சொல்லினாங்க. சொன்னவங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை காணோம். அவர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மீது அக்கறை கொண்டு பேசினார். விவசாயத்துக்கு யார் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லல. அதே போல் நம்முடைய பொள்ளாச்சி அவரையும் காணும். அந்த 2 பேரும் பேசினவங்க ஆளைய காணும். ஏன்னா அவங்கெல்லாம் விவசாயத்தில் அக்கறை என்ன செய்து, இன்னும் சொல்ல போனால் என்ன செய்தது இந்த பட்ஜெட் வேளாண் துறை என்ன செய்தது என்று நம்முடைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேரவையுடைய துணை தலைவராக இருந்து வழிநடத்தி அவரே பேசுகிறார். நாங்கள் என்ன செஞ்சோம் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆக உங்கள் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட சாதனைன்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு சாதனை. விவசாயிகளுடைய தற்கொலை கிட்டத்தட்ட 47 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் உங்களுடைய ஆட்சியில். இது சொல்ற அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆட்சி என்ன செய்தது என்று சொல்லுகின்றார்கள். 47 விவசாயிகள் கடந்த ஆட்சியில் செத்தார்கள் என்று அதுக்கு நிவாரணமாக கிட்டத்தட்ட 2,76,00,000 ரூபாய் அரசாங்கமே கொடுத்துருக்கு. உங்கள் அரசாங்கமே கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுடைய ஆட்சியில், நம்முடைய முதல்வர் ஆட்சியில் தாராளமாக இந்த விவசாயத்துறைக்கு வேளாண் துறைக்கு செய்த சாதனையிலே என்ன கிடங்காத சாதனைகள். இப்போது பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார்கள், எங்களை நம்பி தான் அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இங்கே தென்னையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது 12 லட்சம் விவசாயிகள், 12 லட்சம் விவசாய ஏக்கரில் தென்னை சாகுபடி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ இங்கே கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்த அவர்கள் அந்த தென்னைக்கென்று தனியாக செய்யவில்லை. தென்னை வாரியம் மூலமாக தான் அந்த திட்டங்களை கொண்டு வந்தார்கள், செய்தார்கள். அதுவும் சொற்ப அளவில். தற்போது தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இதை பெருசுப்படுத்தாமல் நாங்கள் உடனுக்குடன் செய்கிறோம். இன்று கூட இப்போ விஞ்ஞானிகளை வேளாண் விஞ்ஞானிகளை வரவழைத்து மீண்டும் ஆய்வு செய்து தீவிரமாக கட்டுப்படுத்துவது, இந்த நடவடிக்கையெல்லாம் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பேச வேண்டும், பெரிதுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் பேசுகிறார்கள். ஆனால் அது நாங்கள் இங்கே அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறது. அதே போல் அடுத்ததாக பயிர் காப்பீட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், அவர் சாகுபடி பரப்பு அதிமுக ஆட்சியில் கூடுதலாக இருந்தது, உங்கள் ஆட்சியில் தெளிவாக இல்லை, அது குறைத்து காட்டி 2019-20 147 லட்சம் ஏக்கர். அதே போல் 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பு இவ்வரசு பொறுப்பேற்ற பின் தொலைநோக்கு திட்டங்கள் காரணமாக 2021-22 157 லட்சமாகவும் 2022-23 155 லட்சம் ஏக்கராக அதிகரித்தது. அதே போல் 2022-23 24 குறைவான மழை பொழிவு, பருவம் தவறிய மழை, புயல் வெள்ளம், பல்வேறு இயற்கை சீற்றங்களால் 33 லட்சம் ஏக்கர் பாதிப்பு ஏற்பட்டோம். கிட்டத்தட்ட 1631 கோடி ரூபாய் நிவாரணமாக 20.83 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாகுபடி குறைந்தாலும் ஆனால் அதே போல ஆகியும் கடந்த 2019-20 காட்டிலும் இவ்வரசு பொறுப்பேற்றவுடன் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பயிர் சாகுபடி பரப்பு 5 லட்சம் ஏக்கர் அதிகரித்து 157 லட்சம் ஏக்கராகவும் 2022-23 155 லட்சம் ஏக்கராகவும் அதிகரித்ததே உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் அவருக்கு தெளிவுபடுத்துகின்றேன்.